வணக்கங்க. நான் ஈரோட்டுக்கு பையன் பேசுகிறேன். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடு உறவாக வேண்டும், உறவாக வேண்டும். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காண வேண்டும். நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும், நானாக வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். அன்றைக்கி நேற்று கதை பாதி இருக்குனுங்களா. எங்கள் வீட்டுக்காரரு எனக்கு அந்த முதியோரில் நான் வச்சுருந்தேன். அந்த முதியோர் இல்லத்தில் எல்லாம் ஒரு 10-20 பேராட்ட எல்லாம் இருக்கிறாங்க. அவங்கள வச்சு ஏதோ சாப்பாடு, அவங்களுக்கு படுக்கிறதுக்கு இடம் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இங்கே வச்சுருக்குறேன். அப்புறம் அங்கே எங்கள் கூட ஒரு 2 பொட்டை பிள்ளை, ஒரு பையன். அது தெரிஞ்சவங்க தான், எங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. அவளுக்கு வீட்டுக்காரர் இல்லை. அப்புறம் அவளை அங்கே இல்லத்தில் பார்த்துக்க சொல்லி கொண்டு போய் அங்கேயே வச்சுட்டாவளை. இந்த பெரியவங்களுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் எதை இங்கே தங்கிக்காமல் குழந்தைங்களையும் பார்த்துக்கோ அப்படின்ட்டு. அவன் என்ன பண்ணிட்டா, அந்த பெரியவங்களுக்கு எல்லாம் கஞ்சி கொடுத்துட்டு சாப்பாடு செய்கிறது, அந்த பெரியவங்களுக்கு கஞ்சி கொடுத்துட்டு இவங்க குடும்பம் குழந்தை குஞ்சுங்க எல்லாம் குழம்பாட திங்கிறது. நான் என்னங்கிறேன்னா எல்லாத்துக்குமே சேர்ந்தாக்கு. அந்த பெரியவங்களுக்கு கஞ்சி கொடுத்தா நைட்டில் குடிப்பாங்களா? அப்புறம் இது ரொம்ப நாளாக வந்துட்டு இருந்திருக்குது, எனக்கு தெரியல. அப்புறம் ஒரு நாள் நான் நேரமாக 6 மணிக்கே போயிட்டேன். போகிறப்ப எல்லாம் கஞ்சி குடிச்சிட்டு இருந்தாங்களா, எனக்கு ரொம்ப சங்கடமாயிருச்சு. ஏன்னா கஞ்சி சாப்பாடு செய்யலையே அப்படின்னு. சாப்பாடு செஞ்சேன்க்கா, எங்களுக்கு அளவாக தான் செஞ்சேன், அவங்களுக்கெல்லாம் பழைய சோறு இருக்குது கொடுத்துட்டு அப்படின்னு பிடிச்சி திட்டு விட்டு, இனிமேல் இந்த புத்தி வச்சுருக்காத, பழைய சோறு இருந்தால் நீங்கள் குடி, இல்லைன்னா எடுத்து கீழே ஊற்றிடு, அதையே பெரியவங்களுக்கு கொடுக்குற அப்படின்ட்டு அதை அன்னையிலிருந்து அவள் ஒரு கொடுக்கல. அப்புறம் அன்னையிலிருந்து அவளுக்கு கொஞ்சம் மேலே கொஞ்சம் வருத்தம் ஏறி, எங்களுக்கு சம்பளம் போட்டு கொடுங்க, அப்படி கொடுங்க, இப்படி கொடுங்கன்ட்டு இருந்தா. நான் எல்லாம் சும்மா இங்கே கிழவிங்களுக்கு சாப்பாடாக்கி போடணும், இதெல்லாம் கூட்டி வலிக்கணும். இப்போது அவள் தனியாக இருந்தால் வீடு குடியிருக்க வீடு வேணும், வாடகை கட்டணும், அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு 3 நேரத்துக்கு போடணும். ஆனால் இதெல்லாம் அங்கே கிடைக்கிது, தங்குறதுக்கு இடம் கிடைக்கிது. இதில் என்ன இருக்குது? பார்த்தவங்கெல்லாம் கூட பரவாயில்ல, குப்பாயமாக கூட போய் இருக்குங்காடி நல்லா இருக்கிறேன், நீ இப்படியே இருந்துக்கோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதுலேயும் 2 வார ஒருத்தர் அவளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. போய் சும்மா போய் கிழவிங்களுக்கு ஆக்கி போட்டுட்டு, இதுக்கு கிழவிங்களுக்கு ஒரு தண்ணி கூட ஒரு சொம்பு மோந்து கொடுக்க மாட்டாள். நான் தான் தண்ணி கொண்டாந்து ஊற்றுவா. நான் கிழவிங்களுக்கு எல்லாம் தண்ணி ஊற்றி விடுவேன், துணிங்களெல்லாம் புடவைங்கெல்லாம் அவித்து போட்டாலுங்கன்னா அலாசி போடுவேன். அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் பிள்ளைங்களாம் கொஞ்சம் எங்கள் பெரிய பிள்ளை பெரிய மனசு ஆயிடுச்சு. பெரிய மனசு ஆனதுன்னு எங்கள் வீட்டுக்காரரு அவங்க சொந்த பந்தத்துக்கெல்லாம் சரி எல்லாம் கொண்டு போய் நான் நல்லா பத்திரிக்கை வச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு கொண்டு போய் பத்திரிக்கைலாம் வச்சுட்டு வந்தாங்க. அதில் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுக்காரர் விரும்பிகிட்டு இருந்த பொண்ணு ஒருத்தி, அவளுக்கு வைக்கிட்டான்னு கேட்டாங்க. சரி வைங்க, அதனால் என்ன அப்படி. அப்புறம் பத்திரிக்கைலாம் வச்சு அவளும் வீட்டுக்கு வந்தான். அப்போது எங்கள் வீட்டுக்காரர் லைனில் போகிறாங்க, லைன் மடி தான் ஓட்டுறாங்க. அப்போல்லாம் தொலைவாப்பிள்ளையெல்லாம் விட்டுட்டாங்க, லைன் மடி தான் ஓட்டுறாங்க. அப்புறம் பத்திரிக்கை வச்சு எல்லாம் அந்த சீரு நைட்டு எல்லாம் ஒரு 10-11 மணிக்கு சீரெல்லாம் முடிஞ்சுது. அவளும் வந்துட்டான். வந்தவன் நேராக மண்டபத்துக்கு வரல. தெரிஞ்ச எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஒன்று இருக்கிறாங்க, 2 பேரும் ஒரே ஊர். அவங்க வீட்டுக்கு போயிட்டான். அப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு போனை போட்டு இங்கே வந்துட்டு போங்க ஒரு நிமிஷம்
இல்லை ஆள் விட்டு அந்த அப்போது போனால இல்லையே இல்லைங்க, அந்த அந்த வீட்டுக்கு அந்த ஆளோட பிள்ளைங்களை விட்டு இந்த மாதிரி போய் மாமாவை கூட்டிகிட்டு வா அப்படின்ட்டு போய் கூப்பிட்டாங்க. அப்புறம் என்ன விஷயமே தெரியல, இரு போயிட்டு வர அப்படின்ட்டு போனாங்க. அவள் சாப்பிடக்கூட இல்லைங்க, சாப்பிடாம அப்படி உட்காந்து மொய் வீட்டுக்கு வரல, சாப்பிடவும் இல்லை. அதுக்கு என்னங்கிறா, ஏடா தோமா வீட்டுக்கு மொய்க்கு வந்தவோ அவள் சாப்பிடவும் கூட இல்லை, என்ன எவருன்னு அதெல்லாம் கேட்க மாட்டேன் நீ அப்படின்னு அந்த ஆள் சொல்ல. அதுக்கு இருந்துட்டு மொய் வீட்டுக்கு தானே வரணும், இங்கே வந்து உட்காந்துட்டு சாப்பிட்லின்னா அதுக்கு நான் என்ன பண்ணிவிட்டு வந்தவரும் மாதிரி பார்க்கிட்ட இந்த அம்மனை பார்க்குறதா, இதெல்லாம் எப்படி நல்லா இருக்குதா அப்படி. சரி அப்படின்ட்டு சரி வா போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது. அப்புறம் சாப்பாடெல்லாம் போட்டால் சாப்பிட்டு மீண்டும் அங்கே போயிட்டேன். அங்கே போனது மீண்டும் பின்னாடியே ஆள் வருது, நாங்கள் வர சொன்னாங்க வா அப்படின்ட்டு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் கோவம் வந்துடுச்சு, போய் பிடிச்சி அவளை திட்டு போட்டு ஒழுங்கு மரியாதையும் வந்தையா சாப்பிட்டியா முஜி எழுதுனியா எழுதுறியோ அது உன்னோட பிரியம், நேரம் மூலமாக போயிட்டே இருக்கும். என்ன நினச்சிக்கிட்டு நீ பாட்டுக்கு வந்த, என்னமோ நான் இப்போ தான் சின்ன பையன், நீங்கள் இப்போ தான் சின்ன பிள்ளை மாதிரி வந்தவா அங்கே உட்காந்துட்டு ஆளை பொழுதுனிக்கு தட்டி விட்ற. என் பொண்டாட்டி என்ன நினைப்பா, என் பிள்ளைங்கள என்ன நினைக்கி, இந்த வேலையில் என்கிட்ட வச்சுக்காத போயிட்டே இரு அப்படின்னு தாட்டி விட்டுட்டாங்க. அப்புறம் அதுக்கு அவன் வந்து ஏண்டா ஒரு நம்ம வீட்டுக்கு இப்படி வந்தால் ஏன் இப்போ தான் நீ தான் சம்பாதிக்கிறியல்ல, அவளையும் நீ கட்டிக்கலன்னு ஹாஸ்பிட்டலுக்கு தானே, அவளை ஒரு பக்கம் அங்கேயே ஏதாச்சும் வீடு இது பார்த்து அப்படி இது எதை வச்சுக்கோ, நீ எதை இங்கே வந்துட்டு போயிட்டு எதை அங்கே வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க வேண்டியது. அப்புறம் அந்த ஆளையும் முடிச்சு திட்டு விட்டுட்டேன். எல்லாம் ஒரு மனுஷனா, ஒரு குடும்பத்தில் எத்தனை கந்தரகோலம் உண்டாக்க பார்க்குறீங்க அப்படின்ட்டு பிடிச்சி திட்டு